ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இட்லிக்கு ரொம்ப ஸ்பெஷலான கத்திரிக்காய் கிச்சடி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் கிச்சடி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் 2 மிளகாவும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிடுதேன். சேர்த்துட்டு லேசாக வதக்கணும். நம்ம அவிக்க தான் போடுறோம், அதனால் லேசாக வதக்கினா போதும். இப்போ லேசாக வதக்கியாச்சு. நான் தக்காளி 1 எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெள்ளை கத்திரிக்காய் சின்ன சின்னதாக நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிடணும். வெள்ளை கத்திரிக்காய் இல்லாட்டி வயலட்டு பச்சை அதில் கூட செய்யலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கினதுலே கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு புளியும் அதில் சேர்த்துக்கிடுதேன். சேர்த்துட்டு சிறுபருப்பு கொஞ்சோண்டு ஊற வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடணும். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் வரதன்னைக்கும் வச்சுக்கிடணும். இப்போ 2 விசில் வந்ததுக்கு பிறகு நம்ம திறந்து பார்க்கணும். திறந்துட்டு நல்லா வெந்துட்டு இப்போ அதில் உள்ள தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். அதில் உள்ள கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு தெருக்கு தெருக்கிக்கலாம். நம்ம மேஷர் இருந்தால் அதை வச்சு கூட மசிக்கனாலும் மசிச்சுக்கலாம். இது கொஞ்சம் மையாயிரும், அதனால் ஒரு சுற்றி எடுத்துக்கிடணும். இப்போ நான் அதை குக்கர்லேயே சேர்த்துக்கிடுதேன். தேவையான உப்பு காயப்பொடி சேர்த்துக்கிடுதேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடவுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிடணும். 2 வத்தல் சேர்த்துக்கிடுதேன். காரத்துக்காண்டி நம்ம 2 மிளகாய் தான் சேர்த்துருந்தோம். இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துக்கிடுதேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக அதன்னைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச கத்திரிக்காய் விழுது அதையும் நான் சேர்த்துக்கிடுதேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நமக்கு கத்திரிக்காய் கிச்சடி ரெடி ஆகிட்டு, நான் இந்த ஸ்டைலில் தான் கத்திரிக்காய் கிச்சடி பண்ணுவேன், அதனால் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இறக்கிட்டோன்னா கத்திரிக்காய் கிச்சடி ரெடி ஆகிட்டு. இது இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் சந்திப்போம். பாய்.